வெளியீட்டு விழாவில் நீ கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீ அந்த மேடையில் போவதற்கு முன்பதாக தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மேடையை அரசியல் மேடையாக்காதே, முதன்மையான முழக்கமே அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம் தான் எங்களுடைய தலைவருடைய முதன்மையான முழக்கம். எங்களுடைய தலைவருக்கு நெருக்கடியும் ஒண்ணுதான், கொசுக்கடியும் ஒண்ணுதான். திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு மிகப்பெரிய கட்சி எது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி தான். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக பேட்டியளிக்க வந்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர்களது பெயர் ஆதிமொழி. வணக்கம் மேடம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனர் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜியில் இருந்தார். திருப்பி மீண்டும் கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளராக அவர் கட்சியில் இடம் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியது தான் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை அவர் பேசிய விஷயம் தலித் மக்களுக்கு அரசியலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கூறினார். இதுதானே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை முழக்கம். இதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் சொன்ன கருத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கம் பார்த்திங்கன்னா அது ஆதவ் அர்ஜுனாவுக்கான முழக்கமாக நம்ம இங்கே எடுக்க முடியாது. இது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கான முழக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 1990ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கும்போது 90லிருந்து 99 வரைக்கும் தேர்தல் அரசியலே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மக்களுக்காக பயணித்தவர்கள், களமாடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் என்னோடு பயணிப்பவர்களாக இருந்தால் வாய்க்கரிசி போட்டுக்கொண்டு என்னோடு களத்தில் களமாட வாருங்கள் என்று தலைவர் அறைகோல் விடுத்த போது அத்தனை சிறுத்தைகளும் அவரோடு நாங்கள் சென்றோம். 99 தான் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் முதலாக நாடாளுமன்ற தேர்தல் அரசியலை சந்திக்கிறார். 2001லேயே விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை முழக்கமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்னெடுத்து தான் இன்றளவும் விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ச்சியாக அதுக்காக களமாடி கொண்டு வருகின்றோம். தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக ஆதவ் அர்ஜுனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கருத்தை முன்னெடுக்கின்றார். தலைவர் சொன்ன கருத்து தான் அது, அவருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. விடுதலை சிறுத்தை கட்சிக்கான முழக்கம் அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவருடைய முழக்கம். அவர் சொன்ன கருத்தில், அவருடைய முழக்கத்தில் எந்தவித நாங்கள் குற்றமும் சொல்லவில்லை, குறையும் சொல்லவில்லை. எங்கே முரண் வருகிறது அதுதான் நீங்க பார்க்கணும். எந்த இடத்துல முரண் வருகின்றது? தொடர்ச்சியாக தலைவர் ஒரு கருத்தை சொல்வார், அதற்கு மாறாக இவர் வேற ஒரு கருத்தை சொல்வார். தலைவர் அவர்கள் 2026ல் திமுகவோடு தான் கூட்டணி என்று சொல்வார். ஆனால் இவர் திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுவார். இது எல்லாமே கடந்து வந்து கொண்டே இருந்தார். ஆனால் தலைவர் அவர்கள் டிசம்பர் 6 எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூலை வெளியீட்டு விழாவில் நீ கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஜனநாயக பார்வையோடு தலைவர் அவர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார். ஆனால் நீ அந்த மேடையில் போவதற்கு முன்பதாக தலைவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மேடையை அரசியல் மேடையாக்காதே என்று தான் சொல்கின்றார். அதை தாண்டி அந்த மேடையில் புத்தகத்தை பற்றியும் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியும் பேசப்படுவே இல்லை. அப்படி பேசியிருந்தால் இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கை வந்திருக்கின்றது. ஒரு கட்சிக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு சட்டத்திட்டம் இருக்கின்றது. தலைமைக்கு ஒவ்வொரு சிறுத்தையா இருக்கின்ற ஒவ்வொருவரும் தாய் சிறுத்தையோட வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படவில்லை என்றால் அது சிறுத்தையே அல்ல என்று தான் நாங்கள் சொல்லுவோம். என்னோட திட்டங்கள் மேல்மட்ட அளவுகளுக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியாது, ஆனால் கீழ்மட்ட தொண்டர்கள் அதை விரும்பினாங்க. ஆனால் என்னை நீக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது இடைநீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு சில நெருக்கடி திருமாவளவனுக்கு இருந்ததாக பேசினார். அதில் என்ன நெருக்கடின்னு சொல்லி அவர் எதை சொல்றாரு எனக்கு தெரியல. எங்கள் தலைவர் அவரை உற்று நோக்கி இருக்கிறவர்களுக்கு, அவரோடு பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து அழுந்துகிற இடத்திலும் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்படி யாருமே அவருக்கு அந்த அது போன்ற நெருக்கடியே கொடுக்கவே முடியாது. ஏன் என்று சொன்னால் 35 வருட காலமாக ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் அதில் நீந்தி வந்தவர் தான் எங்களுடைய தலைவர். எங்களுடைய தலைவருடைய முதன்மையான முழக்கமே அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம் தான் எங்களுடைய தலைவருடைய முதன்மையான முழக்கம் தான். அப்படி யாரும் அவருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்திலும் இல்லை. அப்படி நெருக்கி அதன் பிறகு அடக்கி அழுத்தி அதுக்கு அழுந்தி போகிற ஆளும் எங்களுடைய தலைவர் எழுத்தமிழ் அவர்களே. எதை அப்படி அவர் சொல்கிறார் என்று ஒருவேளை நான் யூகித்தவரை நான் என்ன சொல்கிறேன் என்றால்,
இன்று பேசுவதற்கும் இன்று விவாதிப்பதற்கும் மக்கள் சார்ந்த எவ்வளவோ பிரச்சனை இருக்கின்றது. அதை விடுத்து ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு ஒற்றை நபரை வைத்து இந்த அரசியல் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாமே அதை தான் ஊதி வந்து பெருசாக்கிட்டு இருந்தேன். எங்களுடைய தலைவருக்கு நெருக்கடியும் ஒண்ணுதான், கொசுக்கடியும் ஒண்ணுதான், எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவருக்கு யாருக்குமே நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு யாருமே இங்க கிடையாது. அவரா சிந்திச்சு அவருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் வந்து அவர் கரெக்டா பண்ணியிருக்கிறார் தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையில் அந்த புத்தக வெளியீட்டு விழா முடிஞ்ச உடனே ஆதவ் அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுப்பாரா, ஆதவ் அர்ஜுனா கட்சியை விட்டு நீக்குவாரா, இப்படியெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் எப்பவுமே வந்து எடுத்தங்கவுத்த மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க அவங்க சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க அப்படின்லாம் உடனே டக்குன்னு எடுத்தங்கவுத்தன்லாம் ஒரு முடிவுக்கு வரவே மாட்டார். நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்திச்சு 3 நாட்கள் கழிச்சு தான் வந்து நடவடிக்கை எடுத்தார். விசிக தலைவர் திருமாவளவன் 2 மாநாட்டை அவர் ஒப்படைத்தது அதோட பிரதிபலிப்பு வந்து வட மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் என்னால் தான் கட்சி செல்ல முடிந்தது என்பதை நான் வந்து இன்னைக்கு உணர்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அவர் பேசினதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசியிருந்தால் அதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஏன் என்று சொன்னால் 1990 வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை பொறுப்பேற்றுக்கிற தலைவர் அதிலிருந்து இன்று வரை 25க்கு மேற்பட்ட மாநாடுகள், 1 அல்ல 2 அல்ல, வெல்லும் ஜனநாயக மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு, தேசம் காப்போம் பேரணி, அரசியல் சட்ட பாதுகாப்பு மாநாடு, மண்ணுரிமை மாநாடு, சனாதன எதிர்ப்பு மாநாடு, இப்படி எண்ணற்ற மாநாடுகள் 25க்கு மேற்பட்ட மாநாடுகள் தொடர்ச்சியாக தலைவர் எழுச்சமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு இருந்தாலும் சரி, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார். அந்த நிறுவனத்திடம் இத்தனை கோடி பணம் உங்களுக்கு தருகின்றோம், இந்த மாநாடை எடுத்து நடத்தி கொடுங்கள் என்றுதான். இது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியோட உழைப்பு, நிர்வாகிகளோட பணம், சிறுத்தைகளின் பணம். அந்த பணத்தை கொடுத்து வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு நிறுவனம் அந்த மாநாடை எடுத்து வந்து நடத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா எடுத்து பண்ணது மட்டும்தான். ஆனா பணம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோடுது. அண்ணன் எழுச்சமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பணம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாநாடு அந்த மாநாடு இல்லைங்க. இதுக்கு முன்னாடியே நாங்க 30 மாநாடு எங்கள் தலைவருடைய தலைமையில வந்து நாங்க நடத்திருக்கின்றோம். பிசிகாவில் துணை பொதுச் செயலராக ஆதவ் அர்ஜுனா வந்தார். அதுக்கப்புறம் அந்த பணியை அதுக்கப்புறம் இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. பிசிகாவோ அல்லது திருமாவளவனுக்கு தர்மசங்கரத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வை அவர் தொட்டதுக்கான பின்புலத்தை ஏதாச்சும் இருக்குன்னு நம்புறீங்களா? அவர் பின்புலம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல இருந்து தெரியுது. தலைவர் வந்து 6 மாத காலம் இடைநீக்கம் வந்து பண்றாரு. ஆதவ் அர்ஜுனாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின கருத்துக்காக தலைமை மீறி பேசுகிறார், தலைமைக்கென்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, அதை மீறி பேசுறாருன்னு சொல்லிட்டு தான் 6 மாத காலம் வந்து இடைநீக்கம் பண்றார். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்த உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, நாங்கள் சிறுத்தையா இருக்கிற நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா தாய் சிறுத்தை இடைநீக்கம் பண்ணிட்டார். அது வரைக்கும் தாய் சிறுத்தை அழைத்து பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அதுவும் இல்லையா, ஒன்று நான் என்ன பண்ணிக்கணும், தலைவர்கிட்ட போயிட்டு நான் வந்து இது மாதிரி தவறுதலாக பேசிட்டேன், நீங்கள் சொல்லதை மீறியும் நான் அரசியலை பற்றி அரசியல் மேடையாக்கிட்டேன், அதனால் மன்னிப்பு கோரியிருக்கணும். இது ரெண்டுமே செய்யாமல் தொடர்ச்சியாக வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரியே அவரு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் ஏதோ ஒரு அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரியே, அவருக்கு ஏதோ ஒரு செயல் திட்டம் இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏற்குமாறாக தான் பேசிட்டே இருந்தார். அதை வந்து ஏற்றுக்கவே முடியாதுல்ல, எந்த சிறுத்தையாலுமே ஏற்றுக்கவே முடியாது.